அத்தனை மொழியிலும் மொத்தமாய் கோர்த்துதான் காதல் சென்றொன்று செய்தேன். ஏனோ தன்னாலே கொண்டேனே. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. டெலிகிராமில் கேட்டிருந்தீங்க இந்த எடிட் டியூட்டோரியல் வேணும்னு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முதல் nandvish.blogspot.com கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ரீட் மோட் கொடுத்தோன்னே இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் இருக்குல்ல தம்ப்நெயில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீட் மோட் கொடுத்தோன்னே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்எம்எல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் எக்ஸ்எம்எல்லை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. கீழே ஃபாண்ட் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அலைக்மோஷன் ஆப்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு கீழே டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா ரீசெண்ட் இல்லை டவுன்லோடில் வந்து அந்த எக்ஸ்எம்எல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கண்டினியூ டு டைம் லைன் கொடுத்துருங்க. அப்புறம் அந்த கேமரா ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கேமரா ஆப்ஷன் ஆன் இல்லாமல் எடிட் பண்ணாதீங்க, உங்களுக்கு புரியாது ஒன்றும். அதனால் கேமரா ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வரையும் டைம் லைனு கீழே டெக்ஸ்ட்டு எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இங்கே உங்கள் இமேஜ் அப்புறம் வந்து ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் எடிட் தான். இந்த இமேஜெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஜெமினியில் யூஸ் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ப்ராம்ப்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எப்பயும் போல் இமேஜ் ஃபஸ்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு நீங்கள் அதில் நெக்ஸ்ட் பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணு. இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் பண்ணுறது எப்படின்னு ஆல்ரெடி பழைய வியூவர்ஸுக்கு தெரியும். புதுசாக வரவங்க இந்த லாஸ்ட்டு சொல்லுவேன், அது எப்படி ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து கிளியராக உங்கள் ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணுறதுன்னு. அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. மேலே அந்த டாட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா கட் ஆகாமல் ஃபுல் ஃபேஸ் வந்துடும். இல்லை அதில் உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் பண்ணுவேன் பாருங்கள். கீழே 2வது இருக்கும், அந்த இமேஜில் வந்து நீங்கள் செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருப்பேன் பைக் இமேஜ், இதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரியே கீழே இழுத்து விட்டுக்கலாம். கீழே இழுத்து விட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி பொசிஷன் கரெக்டாக இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இப்படி வச்சு பார்க்குறேன், பொசிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டைலில் வைப்பேன், இல்லைன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்குவேன். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். இப்போ நான் உங்களுக்கு திரும்பி ஒரு இமேஜ் வச்சு காமிக்கிறேன் எப்படி வைக்கிறதுங்க. இப்போ அந்த பழைய இமேஜே நான் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பழைய இமேஜாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு ஜூம் இழுத்து விட்டிங்கன்னா ஜூம் ஆகும். அந்த ஹெட்டு வந்து அந்த ஃபாண்ட்டுக்கு மேலேயும் வச்சுக்கலாம், இல்லை ஃபாண்ட்டுக்கிட்டே வச்சுக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அதில் வரலைன்னா நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் அம்புக்குறி மாதிரி ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. அதில் வரலைன்னா உங்களுக்கு எழுக்கிற கஷ்டமாக இருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா இமேஜையும் சேமாக பிக்குன்னு இருக்கும், அங்கே தான் உங்கள் இமேஜை ஆட் பண்ணணும்.
எல்லா இமேஜையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் எல்லாம் ப்ராம்ப்ட் வந்து நான் அந்த வெப்சைட்லேயே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா இமேஜுக்கும் உண்டான ப்ராம்ப்ட் இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காக போகிற ப்ராம்ப்ட்டும் அதில் அப்டேட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராம்ப்ட் சேனல் நந்திவயசுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். மேஜிக் எரேசர்ன்ற ஏபிகே வந்து டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். அதில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நீங்கள் இங்கே வந்தோடனே உங்களுக்கு ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு கேட்கும். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் 1 மினிட் வெயிட் பண்ணிங்கனாலே போதும், வந்துடும். வந்தோடனே இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பட்டன் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா இமேஜுக்கும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் எதுவும் பின்னாடி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்ட் இமேஜையும் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜும் இந்த ஹெட்டு வந்து ஃபாண்ட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே இதில் நீங்கள் உங்கள் இமேஜ் வைக்கிறதுக்கு பதிலாக பைக்கு, காரு எது வேணாலும் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பைக் வச்சு எடிட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் பாதியிலே ஃபஸ்ட்டே ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஃபுல்லாக வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக மோட்டிவேட்டாக இருக்கும். எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெலிகிராமில் சொல்லுங்கள். உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ட்ரெண்டிங்காக போகிற எடிட்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஈஸி தான். இப்போ 2வது வந்து நம்ம இமேஜெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபாண்ட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டை கொடுத்துருப்பேன் நான். ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிங்களா வெப்சைட்டில் ஃபாண்ட்டு, அதை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். எப்பயும் போல் உள்ளே போயிட்டு ரீசெண்ட் டவுன்லோடில் பாருங்கள். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, சீமேன் டிஸ். அது வந்து இத்தாலிக்குன்னு வரும். அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரே ஃபோல்டரில் 2 ஃபாண்ட்டையும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு வந்து அந்த இது வரும் சீமேன், 2வதுக்கு வந்து சிக்னேச்சர் வரும். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த சீமேனை கொடுத்துக்கோங்க. 2வது அந்த மொழியும் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ரெட் கலரில் கீழே அந்த இதுக்கு டெக்ஸ்ட்டுக்கு கீழே வரும் 2வது லைனு. அது வந்து இந்த ஃபாண்ட்டில் தான் கொடுத்துருப்பேன். அதனால நீங்கள் சிக்னேச்சர் ஃபாண்ட்டு 2வது வச்சுக்கோங்க. பெரிய ஹெட்லைன் ஃபாண்ட்டு வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சீமேன் ஃபாண்ட்டுன்னு இருக்கும் பாருங்க, இத்தாலிக்கு, அதை வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. XML டவுன்லோட் பண்ணுறப்பயே ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த அலெக்மோஷன் XML கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபாண்ட்டு தான் ஃபஸ்ட்டு கேட்கும். நீங்கள் அதை ஓகே கொடுத்துட்டு ஃபாண்ட்டில் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டுக்கு மட்டும் மாற்றிங்க. நீங்கள் எல்லா லாஸ்ட் வரையும் ஃபாண்ட்டுக்கு நீங்கள் மாற்ற தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டில் போய் சீமேன் வச்சுக்கோங்க. 2வது வந்து சிக்னேச்சர் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் மாற்றிட்டு உங்களுக்கு மாறலைன்னா சப்போஸ் வெளியில் வந்துட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே போனீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். மாறலைன்னு கவலைப்படாதீங்க. சப்போஸ் பேக்ரவுண்ட் எதுவும் வரலைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து இதில் டெலிகிராமில் சென்ட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா இதிலே பேக்ரவுண்ட் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பாருங்கள், அதில் நான் இது பண்ணியிருப்பேன். இப்போ மாற்றுறதுனால மாற்றுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட்னாலும் வச்சுக்கோங்க. இல்லை இதே பேக்ரவுண்டு எதுவும் உங்களுக்கு பிளாக்காக தெரியுது ப்ரோன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கேட்டிருந்தீங்க பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக தெரியுது அப்படின்னு. அது காரணம் வந்து நீங்கள் அலெக்மோஷன் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணதுனால அப்படி தெரியும். நான் வச்சுருக்க அலெக்மோஷன் ஆப் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்டில் அலெக்மோஷன் போடுங்க, நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன், இல்லை வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.